சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு தாம் வழங்கிய நினைவு சின்னம் தனது தனிப்பட்ட பரிசு என்பதால் அது குறித்து பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். மலேசியாவில் தயாரிக்கப்பட்ட அந்த நினைவு சின்னத்தை ராயல் ஸ்லாங்கோர் வடிவமைத்ததாகும். அந்த நினைவு சின்னம் எனது தனிப்பட்ட பரிசு மற்றும் இதனை அரசு கொடுத்ததாக தாம் எங்கேயும் தெரிவிக்கவில்லை என அவர் கூறினார். இந்த நினைவு பரிசு ஒரு தனிப்பட்ட பரிசு, நான் அரசாங்கத்தின் பரிசை பற்றி பேசவில்லை என்று அவர் இன்று போக்குவரத்து அமைச்சின் மாதாந்திர கூட்டம் மற்றும் குடிமை அன்பை கொண்டாடுதல் நிகழ்ச்சிக்கு பிறகு இதனை தெரிவித்தார். நினைவு பரிசுகளை வழங்குவது தொடர்பான பிரச்சனை குறித்து ஒரு பத்திரிகையாளரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். எந்த ஒரு அதிகாரப்பூர்வ நெறிமுறையின்றி இந்த நினைவு சின்னம் வழங்கப்பட்ட விவகாரம் சமூக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து ஒரு சிறிய பதிவு கிளிப் வைரலாகி அதை தகவல் தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தனது முகநூல் பக்கத்தில் பதிவேற்றிய பிறகு அது அதிக கவனத்தை பெற்றது. டிஏபியை பிரதிநிதித்த ஆந்தனி லாக் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளருக்கு நினைவு சின்னத்தை வழங்குகிறார் என்று தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தனது முகநூலில் பதிவேற்றம் செய்திருந்தார். தென்கிழக்கு ஆசிய பயணத்திற்காக மலேசியாவில் 3 நாட்கள் தங்கிய பின்னர் சீன அதிபர் கம்போடியாவுக்கு புறப்படுவதற்கு முன்பு ஏப்ரல் 17ஆம் தேதி ராயல் ஸ்லாங்கோரில் இருந்து டிராகன் செதுக்கப்பட்ட தகடு ஜி ஜின்பிங்கிற்கு வழங்கப்பட்டது. ஜி ஜின்பிங்கின் பாதுகாப்பிற்காக நினைவு பரிசு பின்வாசலுக்கு அருகில் வழங்கப்பட்டதாக சிரம்பான் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆந்தனி லாக் தனது முகநூலில் பதிவிட்டிருந்தார். ஜேஎம் இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் நகர சம்மிலான் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 23 27 ஏப்ரல் வரை சிரம்பான் பிரீமா சிரம்பான் கேடிஎம் ஸ்டேஷன்ஸ் எதிர்ப்புறம் ஷாப்பிங் செய்ய ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க திரண்டு வாருங்கள்.